வெளிப்படுத்தின விசேஷ விளக்கம் என்கின்ற இந்த தொடரில் ஒரு தலைப்பின் கீழாக ஆழமாக தியானித்து வருகின்றோம். எபேசு சபையை பற்றி போன பதிவில் பார்த்தோம். இப்போது இரண்டாவது சபையான சிமிர்னா சபையை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வீடியோவில் இந்த சிமிர்னா சபை எப்படிப்பட்டது, எங்கு இருந்தது, இங்கு என்னவெல்லாம் இருந்தது, அந்த காலகட்டத்து சூழல் எப்படி இருந்தது, அதன் பொருளாதாரம், அரசியல், வாழ்வியல், சமுதாயம், சமயம், மக்களின் பக்தி, சுவிசேஷம் எப்படி அங்கு அறிவிக்கப்பட்டது, சென்றடைந்தது என்கின்ற வரலாற்று தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள இது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஒருவேளை நமது சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. லிங்கை கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள். சிமிர்னா என்கின்ற வார்த்தைக்கு வெள்ளை போளம் என்று அர்த்தம். இந்த வெள்ளை போளம் என்பது கசப்பானது, ஆனால் மென்மையானதாக இருக்கும், மிகவும் உபயோகமானதாகவும் இருக்கும். சின்ன ஆசியாவில் இருந்த ஒரு துறைமுக பட்டணமாக இந்த சிமிர்னா பட்டணம் இருந்தது. எபேசு பட்டணத்திலிருந்து ஏறக்குறைய 40 மைல் தூரத்தில் அமைந்திருந்தது. சிமிர்னா என்கின்ற பெயர் பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ எங்கும் காணப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும்தான், அதுவும் இரண்டு இடங்களில்தான் இந்த சிமிர்னா பட்டணத்தில் இருக்கின்ற சபையை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஒன்று வெளிப்படுத்தல் 1:11 வசனம், மற்றொன்று 2:8 வசனம். இந்த சிமிர்னா ஒரு கிரேக்க குடியேற்ற பட்டணமாக இருந்தது. அதற்கு பிறகு லைட்டியன்ஸ் என்கின்ற ஒரு ஜாதியினர் இந்த பட்டணத்திற்கு விரோதமாக படையெடுத்து வந்து சிமிர்னாவை முற்றிலுமாக அழித்துவிட்டனர். அதற்கு பிறகு நீண்ட காலம் சிமிர்னாவால் தலை தூக்கவே முடியவில்லை. இந்த பட்டணத்தை சுற்றிலும் சில கிராமங்கள் மாத்திரமே இருந்தது. அதற்கு பிறகு லைசியஸ் என்கின்ற ராஜா இந்த சிமிர்னா இடத்தின் சிறப்பை கண்டு அதை ஒரு விசாலமான வீதியுடன் அழகான நேர்த்தியான ஒரு புதிய பட்டணமாக கட்டி முடித்தான். ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த சிமிர்னா மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் கடற்கரை ஓரத்தில் அமைந்ததுமான ஒரு அழகான இயற்கை துறைமுக பட்டணமாக விளங்கியது. அங்கு கண்டெடுக்கப்பட்ட ஒரு நாணயத்திலே ஒரு வியாபார கப்பலின் படம் ஒன்று பொறிக்கப்பட்டிருந்ததாம். இந்த கண்டெடுப்பின் மூலம் கடல் மார்க்கமாக இருக்கின்ற ஒரு முக்கியமான வியாபார துறைமுகமாக இந்த பட்டணம் இருந்திருக்க முடியும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். மாவீரன் அலெக்சாண்டர் கூட இந்த சிமிர்னா பட்டணத்தை எடுத்து கட்டியிருக்கின்றார் என்கின்ற தகவலும் இருக்கின்றது. கிபி 178 உண்டான மிகப்பெரிய பூகம்பத்தினால் இந்த சிமிர்னா பட்டணம் பாதிக்கப்பட்டாலும் மார்க்கஸ் ஆரேலியஸ் என்கின்ற ரோம பேரரசின் மூலம் மீண்டும் இந்த சிமிர்னா பட்டணம் பொலிவடைந்தது, மீண்டும் திரும்ப எடுத்து கட்டப்பட்டது. இப்போது இந்த சிமிர்னா பட்டணம் இன்றைய காலத்து துருக்கி தேசத்தில் இருக்கின்றது. குறிப்பாக இந்த சிமிர்னா பட்டணம் இன்று இஸ்மீர் என்று அழைக்கப்படுகின்றது. யாராவது துருக்கி தேசத்தில் இந்த இஸ்மீர் பட்டணத்தை பார்த்திருக்கின்றீர்களா? கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த சிமிர்னாவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. ஆசியாவின் ஆபரணம், ஆசியாவின் கிரீடம், அழகு அரசியின் நகரம் என்று பல தேசத்து மக்களும் இந்த சிமிர்னா பட்டணத்தை போற்றி புகழ்ந்ததாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. கடலின் அருகே அமைந்திருந்த ஒரு சிறிய மலை குன்றின் மீது இந்த பட்டணம் இயற்கை அழகோடு கட்டப்பட்டிருந்ததினால் பார்ப்பதற்கு இந்த சிமிர்னா பட்டணம் கிரீடம் போல காட்சியளித்தது. பிரம்மாண்டமான அலங்காரமான கட்டிடங்கள் ஏராளமாக காணப்பட்டது. இது கிரீடத்தில் பதிக்கப்பட்ட முத்துக்களை போல சிறப்பாக விளங்கியதாம். அரிஸ்டாட்டில் என்கின்ற எழுத்தாளர் ஒருவர் இந்த சிமிர்னாவை குறித்து வர்ணித்த போது, சிமிர்னா தன் பாதத்தை கடலில் வைத்து கம்பீரமாக நிற்கின்ற ஒரு அழகு சிலை என்று கூறுகின்றார். அடுத்ததாக இந்த சிமிர்னா பட்டணத்தையும் அங்கு வசித்து வந்த மக்களையும் குறித்து சற்று அறிந்து கொள்வோம். சிமிர்னாவின் சமயம் மற்றும் பக்தி குறித்து பார்க்கலாம். இந்த சிமிர்னா பட்டணத்து மக்கள் ஜியஸ் என்கின்ற தெய்வத்தையும் சிபிலி என்கின்ற கடவுளையும் வழிபட்டு வந்தனர். இந்த ஜியஸ் மற்றும் சிபிலி என்கின்ற 2 ஆலயங்களுக்கும் இடையிலே தங்கத்தினால் தளவரிசை செய்யப்பட்ட ஒரு பாதை ஒன்று இருந்தது. திருவிழாக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சென்றனர். கிமு 1095 ஆண்டில் ரோமர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ரோமா என்கின்ற தெய்வத்திற்கு ஒரு புதிய கோவிலை எழுப்பினர். அதே போல டைபிலியஸ் என்கின்ற ஒரு புதிய தெய்வத்திற்கு பெரியதாக ஒரு கோவில் கட்டுவதற்கு கிபி 26 ஆண்டு இந்த ரோமர்கள் இந்த சிமிர்னா பட்டணத்தை தெரிந்தெடுத்திருக்கின்றனர். அடுத்ததாக இதன் சமுதாய சூழ்நிலை பற்றி பார்க்கலாம்.
இந்த சிமிர்னாவில் மக்கள் உல்லாசங்களையும் ஆடம்பரங்களையும் செல்வ செழிப்பையும் விரும்புகின்றவர்களாக இருந்தனர். இந்த சிமிர்னா பட்டணத்தில் ஒரு பெரிய விளையாட்டு அரங்கம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியமே கட்டப்பட்டிருக்கின்றது. உலகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து விளையாட்டு வீரர்கள் இந்த சிமிர்னா பட்டணத்திற்கு வந்து இந்த விளையாட்டு அரங்கத்தில் விளையாடி இருக்கின்றனர். ஆடல் அரங்கு, நாடக கொட்டகைகள் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது போக பெரிய பெரிய புத்தக சாலைகளும் லைப்ரரிஸும் கூட இங்கு கட்டப்பட்டிருக்கின்றது. பழங்காலத்தில் உலக புகழ் பெற்றிருந்த ஹோமர் என்கின்ற எழுத்தாளர் இந்த சிமிர்னா பட்டணத்தை சேர்ந்தவர்தான். அவருடைய உருவப்படம் கூட சில நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோக இந்த சிமிர்னா என்கின்ற பட்டணத்தில் ஏராளமாக யூதர்கள் வாழ்ந்து வந்தனர். இந்த யூதர்கள் சிமிர்னாவை அழகுபடுத்துவதற்காக, பொலிவுபடுத்துவதற்காக 10,000 பினாரி பணத்தை வழங்கியிருக்கின்றனர் என்று வரலாறு கூறுகின்றது. ஏன் இப்படி நாம் சபைக்கான கடிதத்தை பார்ப்பதற்கு முன்பாக இந்த சபையின் பட்டணங்கள் இருந்த சரித்திர சூழ்நிலையை நாம் விபரமாக வீடியோவாக போடுகின்றேன் என்றால், அப்போதுதான் அந்த காலத்தில் இருந்த சபையின் நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சபை வளர்வது எவ்வளவு கடினம் என்பதை நாம் இயல்பாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த சிமிர்னா பட்டணத்திற்கு எப்படி சுவிசேஷம் சென்றடைந்தது என்பது பற்றி பார்க்கலாம். சிமிர்னாவில் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த சிமிர்னாவில் இருக்கின்ற சபையை பற்றி எந்த ஒரு நிருபத்திலோ அல்லது அப்போஸ்தலர் நடபடிகளிலோ எழுதப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம்தான் இந்த சிமிர்னா சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. சின்ன ஆசியாவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 ஆண்டுகள் தங்கி ஊழியம் செய்ததின் மூலம் ஒருவேளை எபேச பட்டணத்தில் இருந்து 40 மைல் தூரத்திலேயே இருந்த இந்த சிமிர்னா பட்டணத்திற்கு சென்று அவர் நிச்சயமாக சுவிசேஷத்தை அறிவித்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. அதுபோக ஆசியாவில் குடியிருந்த யூதர்களும் கிரேக்கர்களும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டனர் என்று அப்போஸ்தலர் 19:10 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் அல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் எபேசு சபைக்கு தங்களது நிருபங்களை எழுதின போது இந்த நிருபங்கள் சிமிர்னா சபைக்கும் கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் வாசிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கொலோசையர் 4:14 வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அது மட்டுமல்ல, சகல இடங்களுக்கும் சென்று சீஷர்களை திடப்படுத்தி வந்த பர்னபா, மார்க்கு மற்றும் லூக்கா என்பவர்கள் இந்த சிமிர்னா பட்டணத்திற்கும் சென்று கர்த்தருடைய செய்திகளை எல்லாம் பகிர்ந்து அளித்திருப்பார்கள் என்று அப்போஸ்தலர் 14:23 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே போல தேவனுடைய மார்க்கத்தில் அதிக திடமாக உபதேசிக்கப்பட்டு சாதுரியமானவரும் வசனங்களில் வல்லவரும் ஆவியில் அனலுமாக இருந்த அப்பல்லோ என்பவர் இந்த பட்டணத்திற்கு சென்று இங்கு இருந்த சபையை கட்டி இங்கிருந்த சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு நன்றாக உபதேசித்திருக்கின்றார் என்பதை சில வேத ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கின்றனர். இப்படியாக மகா விக்கிரக ஆராதனைகளும் செல்வ செழிப்புமாக இருந்த இந்த சிமிர்னாவில் கர்த்தர் அநேகரை ரட்சித்து தனக்காக தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். சுவிசேஷம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. அதே நேரத்தில் எதிர்ப்புகளும் மிக அதிகமாக இருந்திருக்கின்றது. அங்கிருந்த ஐஸ்வர்யவான்களும் வணிகர்களும் புறஜாதி மக்களும் ஆலய பூசாரிகளும் இந்த இளம் கிளையாக வளர்ந்த சபையை பல உபத்திரவங்களுக்கு உட்படுத்தியிருக்கின்றனர். சிமிர்னா என்றாலே உபத்திரவத்தின் மத்தியில் சென்ற சபை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வெள்ளை போளம் என்கின்ற அர்த்தத்தை கொண்ட இந்த சிமிர்னா எப்படி வெள்ளை போளம் மரத்தை கூரிய கத்தியினால் நாம் கிழிக்கும் போது மென்மையுள்ள வாசனையுள்ள வெள்ளை போல வாசம் அதிலிருந்து வீசுவது போல இந்த சிமிர்னா சபை விசுவாசிகள் அனைவரும் பாடுகளின் மத்தியிலும் கூட திவ்ய வாசனையை வீசுகின்றவர்களாக விளங்கி இருந்திருக்கின்றனர். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு கிபி 70ஆம் ஆண்டிலிருந்து இந்த சிமிர்னா பட்டணத்தில் பயங்கர உபத்திரவம் ஆரம்பித்தது. கிபி 70 இருந்து அடுத்த 12 ஆண்டுகளுக்குள்ளாக கிறிஸ்தவ சபையிலிருந்த 33,000 பேர் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கின்றனர் என்று வரலாற்று சரித்திரம் நமக்கு கூறுகின்றது. வரலாற்று ஆசிரியர்களும் இதை பதிவு செய்திருக்கின்றனர். ரோஜா பூவை நாம் பிழியும் போது அதிலிருந்து வாசனை மிக்க தைலம் வழிவதை போல இந்த சிமிர்னா சபை பாடுகளின் மத்தியிலும் கூட மனம் வீசி கொண்டிருந்திருக்கின்றது. ஆகவேதான் கர்த்தர் இந்த சபையை குறித்து, நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்வதை வெளிப்படுத்தல் 2:10 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்று கர்த்தருக்காக பாடு அனுபவிக்க விசுவாசிகள் விரும்புவது இல்லை. ஆசீர்வாதம் அவசியம்தான்,
ஆனால் நாம் ஆசீர்வாதத்தை மட்டுமே விரும்புவதினால்தான் விசுவாசிகள் ஆத்துமாவில் இளைப்படைந்து பலனற்றவர்களாக இருக்கின்றனர். ஒரு உபத்திரவம் வரும்போது அவர்களால் நின்று தாக்கு பிடிக்க முடிவதில்லை. ஆனால் அந்த காலகட்டத்து சபைகள் அனைத்தும், விசுவாசிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் எபிரேயர் 11:35 முதல் 38 வசனங்களின்படி வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டனர். வேறு சிலர் நிந்தைகளையும் மடிகளையும் கட்டுக்களையும் காவலையும் அனுபவித்தனர். கல்லெறிப்பட்டனர், வாளால் அறுப்புண்டனர், பரீட்சை பார்க்கப்பட்டனர், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தனர். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பங்களையும் அனுபவித்தனர். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தனர் என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை இந்த சிமிர்னா பட்டணத்தில் இருந்த இந்த சிமிர்னா சபை மக்களும் ஊழியர்களும் விசுவாசிகளும் அனுபவித்திருக்கின்றனர். இப்படியாக சபையாக இவர்கள் அவ்வளவு துன்பங்களையும் உபத்திரவங்களையும் பட்டிருக்கின்றனர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இவ்வளவு அனுகூலமான வழிகள் திறந்திருந்தும் கூட சில விசுவாசிகளுக்கு சபைக்கு கிளம்பி வருவதற்கே சோம்பேறித்தனமாக இருப்பது என்று அவர்கள் நினைப்பது மனதிற்கு வேதனையாக இருக்கின்றது. சபைகளுக்கு எழுதப்பட்ட இந்த 7 கடிதங்களிலும் சிமிர்னா சபைக்கு எழுதப்பட்டதே மிகவும் சுருக்கமான கடிதம். அதுவும் இந்த சிமிர்னா சபையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு குற்றத்தையும் உன் மீது காணவில்லை என்று கூறியிருப்பது இந்த சபையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சிறப்பான காரியம். அதே சமயத்தில் மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் இயேசு எச்சரிக்கின்றார். இதுபோக குற்றம் சாட்டப்படாத மற்றொரு சபை ஒன்று பிலதெல்பியா சபை என்பது குறிப்பிடத்தக்கது. பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் வளர்கின்ற சபையானது கர்த்தருக்காக உறுதியாக நிற்கும் என்பது இந்த சிமிர்னா சபையின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது இந்த சிமிர்னா பட்டணத்தை பற்றிய வரலாற்று தகவல்களை பார்த்தோம். இது சிமிர்னா சபையும் அந்த சிமிர்னா பட்டமும் எந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் சிமிர்னா சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தை பற்றி நாம் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற தொடரில் முந்தைய எபிசோடுகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.